காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் குளத்துல இருக்கக்கூடிய 2 பூதங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பூதத்துக்கு மேலே பூத நாராயண பெருமாள்னு ஒருத்தர் இருக்காரு. இவருக்கே பூத நாராயண பெருமாள் வந்ததுன்னு தெரியுமா? சிவன் அந்த அரக்கர்கள் எல்லாம் அழிக்கிறதுக்காக 2 பூதங்களை உருவாக்குனாங்க. அந்த 2 பூதமும் அரக்கர்கள் எல்லாம் அழிச்சிட்டு, ஆனா யார் நல்லவங்க யார் கெட்டவங்களும் தெரியாம எல்லாரையுமே அழிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சாமா. அப்ப சிவனோட சக்தியை சிவனாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாம போகும்போது பெருமாள் அது ரெண்டுத்தையும் அடக்கி சாந்தப்படுத்தி இந்த குளக்கரையில உட்கார வச்சுட்டு, இவர் தலைமையிலேயே நான் இருக்கேன், எப்பவும் நான் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் பாத்துப்பாராம். அதுக்குதான் சிவன் கொடுக்குற வரத்தை யாராலையுமே கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவர் கொடுத்ததுதான், திரும்ப ரிட்டர்ன் வாங்கவே மாட்டாரு. அப்புறமா இவர் மேலேயே உட்கார்ந்துட்டாரு. இவர் நின்ற கோலம், அமர்ந்த கோலம், கிடந்த கோலம்னு 3 கோலத்திலுமே இங்க இருப்பாரு. இந்த குளத்துல இந்த பூதத்துக்கான ஸ்பெஷல் என்னன்னா, அப்புறம் இந்த பூதங்கள் ஒரு வரம் கொடுத்துச்சாமா. யார் இந்த குளத்துல குளிச்சுட்டு என்கிட்ட வேண்டினாலும் நான் குழந்தை வரம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாமா. அதனால இந்த குளத்துல குளிச்சுட்டு இந்த பூதங்கள் கிட்ட வேண்டிட்டு, இந்த பூத நாராயணரை வேண்டிட்டு, சிவன் இங்க இருந்தே நினைச்சிட்டு அம்பாள் கிட்ட மனசார வேண்டி கேட்டுட்டா எல்லாருக்குமே மகப்பேறு பாகியத்தை கொடுத்துட்டு இருக்காங்க இந்த பூதங்களும், இந்த பூத நாராயண பெருமாளும், காமாட்சியும். சோ காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு நிறைய பேர் வந்திருப்பீங்க. பட் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். நல்லபடியா வந்தீங்கன்னா, காமாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா பூத நாராயணரையும் பாருங்க, பூதங்களையும் பாருங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க.